அட 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 காப்பி என்ன அருமையா இருக்கு. பாட்டி இங்க காஃபி குடிக்க வந்தீங்க நீங்க. எங்க அம்மா கிட்ட எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தி என்கிட்ட சண்டை போடாம எங்க அம்மா நார்மலா பேசுவாங்க, எதையாச்சும் சொல்லி சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நடந்த சண்டையை மறந்துட்டு போயிட்டு சமைக்கிற வேலையில இறங்கிட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டுன்னு போயிட்டு சமைக்கிறேன்னு போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? அட பொசக்கட்ட பையல, ஒரு காப்பி தர மாட்டே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு. இந்த ரகு பையனை சொல்லணும், பாலா போனவன் ஒரு காப்பி கொடுக்காதவன் தான் ஃப்ரெண்டு பையனான்னு பிடிச்சி வச்சிருக்கான் போல. இவளுக்காண்டிதான் 50 பொண்ணு நகையை தூக்கி தாரேன்னு சொன்னான் போல. பல்லு உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவான் என்ன? வயசுக்கு மட்டும் மரியாதை இல்ல. அடப்பாவி, பாட்டியவா பல்லு உடைச்சிருவன்னு? ஐயோ, அப்ப பாட்டிக்கு மரியாதை இல்ல. டேய் 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 டேய், ஏன்டா ரகு, நான் உன்னதான் சொன்னேன். அட பாவி, இப்படி பிளேட்டை மாத்திரிய. பல்ல உடைப்ப, மூக்க உடைப்ப, கண்ணை உடைப்ப, காலை உடைப்ப, எல்லாம் உடைப்ப. நீங்க தான் பெரிய ஆளா இருக்கீங்களே. கல்யாணம் முடிப்பாராம், ஆனா சேர்ந்து வாழ மாட்டாராம். அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் அனுப்ப மாட்டாராம். இது என்ன கணக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒன்றும். ஒரு பாப்கார்ன் இருந்தா நல்லா இருக்கும். எதுக்கு? ஸ்டோரி இப்பதான் சூடு பிடிக்குது. பாட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. சும்மா எப்படி பார்த்துக்க முடியும்? பாட்டி கையில காப்பி இருக்கு, எனக்கு ஏதாச்சும் வேணும்ல மச்சான். ஏதாச்சும் மிச்சர் எதனா வச்சிருக்கியா என்ன? மரியாதையை இந்தி பேரு அசிங்க அசிங்கமா கேப்ப பாத்துக்கோ. பாட்டி இல்ல என்ன அவனை மிரட்டிக்கிட்டு கிடக்கா? உங்ககிட்ட தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி, நான் அவனை தான் சொன்னேன் பாட்டி. உங்களை எப்படி நான் சொல்லுவேன்? அந்த அளவுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு எனக்கு. அப்ப பைத்தியம் பிடிக்கல அப்படிதானே? அவளை பிடிச்சிருக்கோ? டே 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 டேய், பல்ல உடைச்சிருவேன்டா. இன்னொரு வாட்டி பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தேனா? பாட்டி என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்குலாம் யாரையும் பிடிக்கல. இவ்வளோ பிடிச்சலாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணல. ஆமாய்யா ஆமா, பிடிக்காம தாவ பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடந்தல. ஒரு நிமிஷம் இப்படி தள்ளிவேன். எடி இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்கா? உனக்கும் நல்லா தெரியும் அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை உன்னால் கைக்குள்ளே கொண்டு வர முடியலன்னா என்ன நீலாம் சொல்லி? உன் தாத்தாலாம் நான் சொன்ன வார்த்தைக்கு அங்கே நில்லுன்னு நிற்பாரு. பாலா போன மனுஷன் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. முதல்ல அழுகி நிறுத்து, சும்மா அழுதுகிட்டு. பொம்பளை பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கணும். தப்பெல்லாம் இவனுங்க பண்ணிக்கிட்டு அலையிறானுங்க, நீ என்னத்துக்கு அழுதுகிட்டு கிடக்கா? நீ என்ன தப்பு பண்ணியா அதே மாதிரி தான் இவனும் தப்பு பண்ணியிருக்கான். அப்போ இவன் அழுதுகிட்ட நின்றுக்கிட்டு கிடக்கான். என் கீழே ஏட்டிக்கு போட்டிக்கல நிற்கான், போட்டிக்குன்னு மட்டுமா நிற்கான். என் பல்ல வர உடைப்பேன்னு சொல்கிறான். இப்போ எப்படி இருக்கு மூஞ்சி பார்க்கறக்கு? நல்ல லட்சணமா? இவன் மூஞ்சி பாரு குரங்க மாதிரி. பாட்டி ரொம்ப டேமேஜ் பண்ற பாட்டி, நீ வர வர என்ன? இப்போ எதுக்கு உனக்கு சிரிப்பு? இப்போ என்ன நடக்குது? நீங்க என்ன ஷோவா காமிச்சிட்டு இருக்காங்க? காமெடி ஷோ மண்டி அடிச்சு உடச்சிடும். மரியாதை வெளியே எந்திப்படா. உட்காந்துக்கிட்டு இருக்க போச பாரு, நல்லா கவட்டியை விரிச்சுக்கிட்டு இச்சிப்படா வெளியே. மூஞ்சே பாரு, ஆழம் பாரு. உனக்கு யாராச்சும் வர சொன்னாங்களேடா? உனக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்களாடா? மரியாதை எந்தி பேர் சொல்லிட்டேன். டேய் மச்சான், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நான் என்ன கேட்டேன் தெளிவா? மச்சான், பாட்டியை கூட்டிட்டு வர வேண்டாம், நானே வந்து பேசி பிரச்சனையை முடிக்கிறேன்னு சொன்னேன். பெரியவங்க யாராச்சும் இருக்கணும்னு சொன்னதே நீதான். இப்போ என்கிட்ட கோப்பட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ பாட்டி இங்கே கூட்டிட்டு வந்தது தான் தப்புன்னு சொல்ற, அப்படிதானே மச்சான்? சே, பாட்டி உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. நீ என்னன்னா பாட்டி வரக்கூடாதுன்னு சொல்ற. ரொம்ப சிங்சாங் படாத மவனே, உனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு இரு. ரகு அமைதியரே. சரிங்க பாட்டி, நீங்க சொன்னா கேட்காம இருப்பேனா? எப்படி அமைதியா இருக்கேன் பாட்டி. வாயை பொத்திக்கணுமா? தயவு செஞ்சு அதை செய். சிப்படா சின்னிப்படா. நிறுத்துங்க. 2 பேரும் சீப்பாடா வாடான்னு கேட்டு ஆளை பாருங்க. குழந்தைங்கள 2 பேரும் சண்டை போட்டுருக்கு. இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு கிடக்கு? பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு பாட்டி. அவனை மரியாதையா வெளியே போக சொல்லுங்க. செம்ம கண்ணில் இருக்கேன். பிரச்சனை நடக்காம இங்க காமெடி ஷோவா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கு மச்சான். இன்னொரு வாட்டி மச்சான் மாமான்னு பல்ல இழிச்சா அவளதான் சொல்லிட்டேன். ரகு அமைதியா இரு. சரிங்க பாட்டி, அமைதியா இருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் தள்ளி போய் அந்த பிள்ளைகிட்ட நில்லு போ. ஏன் இங்க இருந்து என் மூஞ்சி பார்க்க முடியல என்ன? ஏலே, உன் மூஞ்சி க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல, கண்ணு கூசுது போ. வரே வா, சரியான போட்டி. பாட்டி, என் மூஞ்சி நான் அவ்வளோ கிளார் அடிக்குது உனக்கு? ஆமாம்ல, ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏதோ பூசணிக்காக்கு திச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்கு. தள்ளி போய் நில்லு, கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. பாட்டி கண்ணாடி போட்டுருக்க மாதிரி இந்த பாலா பணம் உட்காந்து இருக்கானே, இவங்கிட்ட அப்பமே வச்சு சொல்லிக்கிட்டு கிடக்கேன் கண்ணாடி மாத்திட்டான்னு சொல்லிட்டு. வீட்டில் ஒருத்தி இருக்காளி டாக்டர்னு, அவகிட்டன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாட்டியை கூட்டிட்டு போய் கண்ணாடி மாத்தி தரியா நீ? கூட்டிட்டு போ மச்சான், கண்ணாடி மாற்றி கொடு. இப்போ கண்ணாடி மாத்துறதுக்கு தானே அங்கேருந்து நான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு போய் மாற்றி கொடு மச்சான் பாட்டிக்கு. பாவம் பத்தியா, உனக்காண்டி அங்கேருந்து வந்திருக்காங்கல்ல, கண்ணாடி மாற்றி கொடுத்துடா மச்சான். சி, பாட்டிக்கு எவ்வளோன்னு பெரிய மனசு. என்ன மச்சான், என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு இனிப்பா இருக்கு? ஏலே, அந்த அளவுக்கு இனிப்பாலாம் இல்லை, கொஞ்சமாக தான் சுகர் போட்டிருக்கான்னு நினைக்க உங்க அம்மா கறி. ஆனாலும் காப்பி டக்கரா இருக்கு. டேய் நாசமா போனவனே, என்ன பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்த? நான் பிளான் பண்ணல மச்சான், பாட்டி தான் பிளான் பண்ணிருக்கு. காப்பி வர இன்னொரு ஃப்ளாஸ்கில் வர போட சொல்லியிருக்கு. அப்போ பார்த்துக்கோ எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி.
நம்ம எல்லாம் நினைச்சுக்கிருக்கோம் நம்ம கிட்ட தான் பாட்டி மாட்டிக்கிச்சுன்னு. அது விஷயம் இல்ல, பாட்டி கிட்ட தான் நீ மாட்டிக்கிட்ட. இப்ப இது ரொம்ப முக்கியம் அப்படிதானே? இப்போ இந்த காமெடியாக பேசுறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் சரியா? 2 பேரும் அப்புறமா சண்டை போட்டு விளையாடிக்கோங்க. இது சண்டை போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேனா, விளையாடிக்கிட்டு இருக்கேனா? எனக்கு புரியல பாட்டி. பாட்டி, பாட்டியும் பேரனுமா 2 பேரும் வந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் மரியாதையா வெளியே போயிருங்க. அட கடவுளை, வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே அனுப்புறது இன்னைக்கு தான் நான் பார்க்கனேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரி அநியாயம் எங்கேயும் நடக்காது. அனு 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 உங்களை தான். அனு கூப்பிட்டீங்களா பிரியா? கூப்பிட்டீங்களா? வா. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ காது கேட்கல அப்படிதானே? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி தீவிரமா? சொன்னீங்கன்னா நானும் கூட சேர்ந்து யோசிப்பேனே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படி என்ன தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து யோசிக்கிறேன். அப்படி இல்லைனா என் பையனையும் சேர்த்து யோசிக்க சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும். எதுவும் இல்லை. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களை ஒரு ஆள் இந்த நேரத்தில் பார்த்துக்கிறது, கேர் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் சாப்பிடாம இப்படி உங்களையே நீங்கள் வருத்திக்கிட்டு என்ன சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? கீழே உங்கள் அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இத்தனைக்கும் எனக்கெல்லாம் வாமிட் சென்சேஷன் அவ்வளோ இருந்துச்சு, என்னால் நிற்க கூட முடியாது சிவா வயிற்றில் இருக்கும் போது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போது சாப்பிட்டு நீங்கள் குழந்தைய பார்த்துக்கணும்ல. ரகு கூட சண்டைன்றதுக்காண்டி வயிற்றுக்குள்ளே இருக்க பிஞ்சு குழந்தைய காயப்படுத்துறீங்க. இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அனு? நீங்கள் தானே குழந்தை வேணும், குழந்தை இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசுனீங்க. எல்லாத்துக்குமே கிடைக்கிற வரைக்கும் தான் மதிப்பு இருக்காது போல் என்ன? ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்காண்டி போராட வேண்டியது, கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கான மதிப்பை அப்படியே மொத்தமாக குறைச்சி குழி தோண்டி புதைக்க வேண்டியது. அப்படி தான் நானும் சொல்லுங்க அனு. இப்படி சாப்பிடாம இருந்தால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஷகுவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் கோவப்பட்டு போனான்றதுக்காண்டியா நீங்கள் இப்படி இருக்கீங்க? அவன் அந்த அளவுக்குலாம் கோவப்படவே இல்லையே. முத்துமாரி சொல்லப்போனால் என்கிட்ட எவ்வளவோ நேரம் கோவப்பட்டிருக்காரு, பேசாமல் கூட இருந்திருக்காரு. நானும் பேசாமல் இருந்திருக்கேன், அதுக்காண்டி நானும் போய் பேசுவேன்லாம் சொல்லலை. ஆனால் அந்த சண்டை கோபம் எல்லாம் 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறமா யார் வந்து முதல்ல பேசுகிறாங்கன்றதுல தான் இருக்குது. நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு அவன் பேசுவான்னு நீங்களும் வெயிட் பண்ணுறது தான் உங்கள் 2 பேரும் இத்தனை நாள் பேசாமல் தடுக்கிற ஒரு விஷயம். மனசை விட்டு பேசுங்க, ஃபோன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவர் பேசலை நானும் ஃபோன் பண்ண மாட்டேன்னு பிடிவாதத்தில் இருக்காதீங்க. அவனை பார்த்துருந்தாலும் நான் அவனை அப்படி தான் சொல்லியிருப்பேன், நீ ஃபோன் பண்ணி பேசுகிறாகுன்னு சொல்லி. பேசக்கூடாதெல்லாம் இல்லை. என்ன பேசுகிறது? பேசி என்ன ஆக போகுது? அவ்வளோதான். ஏன் நான் அன்றைக்கி பேசினது தப்பா? நீங்களே சொல்லுங்கள். எதுவுமே நான் தப்பாக பேசலையே. அவங்க அக்காவை 2 பேருக்குள்ளே சண்டை, இப்படி பேசுகிறது தப்புன்னு எடுத்து தானே சொன்னேன். அப்போது அவன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? ஜஸ்ட்டு ஒரு டெம்பரவரியான ப்ராப்பர்ட்டி தானா நான் அவன் கூட நிரந்தரமான ஒரு உயிருள்ள உடல் எல்லாமே இல்லையா நான் அவனுக்கு? அப்போது நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டேன், அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்க? அதை நீங்கள் அவன்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேட்டா அவனுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு 2 பேரும் மனசு விட்டு பேசினா தானே தெரியும். இப்படி நீங்கள் அவன் ஃபோட்டோவையும் அவன் அவங்களுடைய ஃபோட்டோவையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் மாறிடு போதா என்ன? புரியல. ஏன் ஃபோட்டோவா? சார் அவங்க உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காராம். பாட்டிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், பாட்டி சொன்னாங்க அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானா, சாப்பிடவே இல்லையா. 2 பேரும் சாப்பாட்டு மேலே தான் உங்கள் கோவத்தை காட்டுவீங்க. அந்த கோவத்தை எப்படி சரி பண்ணணும் உங்கள் 2 பேருக்குமே தெரிய மாட்டேங்குது. எனக்கும் முத்து மாதிரி இருக்கும், 1000 சண்டை வந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம 2 பேரும் நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தான் முடிவு பண்ணுறோமே. ஆனால் நீங்கள் 2 பேரும் அப்படி இல்லை. அதுதான் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையே. முதல்ல மனசு விட்டு பேசுங்க அனு. எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை சரி பண்ணுங்க. நீங்கள் பேசினாலே நிறைய பிரச்சனை தீந்துடும் தெரியுமா? ஆனால் பேச தயாராகவே இருக்க மாட்டோம். யோசிக்காமல் போய் பேசுங்க. பெரிய மாவீரன் நினப்பு நெஞ்சு நிமித்திக்கிட்டு தான் நிற்பாரு. போலாம் தால. ஆமாம், 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அழைகிறீங்க? நான் கூட அன்னைக்கு பேசுனதை வச்சு பார்த்தா சரியாயிடும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏயா நீ நல்ல விவரமான பிள்ளை தானே, நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா? அவள் தான் ஏதோ வார்த்தையே பேசிட்டா அப்படின்னா அதையே பிடிச்சிக்கிட்டா தொங்குறது? சொல்லி இங்கே பாரு, பிடிச்சவங்களுக்காண்டி எதையும் விட்டு கொடுத்து போகிறதில்ல தப்பே இல்லை. அதுக்கப்புறம் விட்டு கொடுக்காம இருந்து பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதோட வலியும் வேதனையும் உன்னால் தாங்கிக்க முடியாது. பாட்டி தாங்கியிருக்கேன், அதனால சொல்கிறேன். உங்கள் தாத்தங்காரன் எனக்கு என்னம்மா தாங்குவார் தெரியுமா? நான் அப்படி இப்படின்னு பேசுகிறேன், சும்மா உங்ககிட்ட பேசுகிறக்கே உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு அலட்சியம்லாம் வருது. ஆனால் அவன் தாத்தங்காரன் என்னை அப்படி தான் தாங்க செய்வார். அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் இந்த உலகமே வெறுத்து போச்சு, இருட்டாக இருந்துச்சு.
என்னால் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரவே முடியல. அவ்வளோ நரகம், நரகம் இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வர எனக்கு எப்படி தெரியுமா வழி தெரிஞ்சிச்சு? அவன் கூட இருந்த ஒரு நாளும் அவர் என்கிட்ட பேசின பேச்சும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்ததும், என்னை மரியாதை கொடுத்து நடத்துனதும், நான் பேசினதை காது கொடுத்து கேட்டதும், அந்த நாள் தான். வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றாவே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் பாதிலேயே விட்டுட்டு போகும்போது கூட கடைசியாக என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார்? சொக்கம்மா, என்றைக்குமே நீ அழுதுடவே கூடாது, இந்த கிழமை இல்லைன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கணும், உன் கூடயே தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனார் தெரியுமா? அதுதான் உண்மையான பாசம், அக்கறை. அந்த மனுஷன் என்னை விட வலியும் வேதனையும் அதிகமாகவே வச்சுக்கிட்டு தான் போய் சேர்ந்துருப்பார். ஏன் தெரியுமா? இந்த பாலாபோன உலகத்தில் இவளை தனியாக விட்டுட்டு போயிட்டேனேன்னு நினச்சி. அதுதான்ல பாசம். நீ என்ன மேலே நினச்சிக்கிட்டு கல்யாணத்தை பண்ண? சொல்லி இன்றைக்கி கல்யாணத்தை பண்ணிவிட்டு நாளைக்கு தூக்கி எறிஞ்சிடலான்னா இந்த காலத்து பிள்ளைங்க ஏன் விட்டு கொடுத்து வாழணுன்னே நினைக்க மாட்டேங்கிறீங்க? உடனே ஒரு சின்ன சண்டைக்கெல்லாம் வந்து பாருன்னு மல்லு கட்டினா எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? சொல்லலை, வாயை திறந்து பதில் சொல்லு. இவ்வளோ பேச்சு அந்த பிள்ளையை பேசியிருக்கிய, இவ்வளோ தூரம் நடத்திருக்கிய, அந்த பிள்ளைக்கு உன்னை விட்டுட்டு போ தெரியாமையா என்ன? சொல்லு, வலி எதுவுமே இல்லையா? இப்போ அந்த பிள்ளை உங்கள் அம்மாவை தேடி போனால் அந்த பிள்ளையை ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? சரி, அவன் அம்மா கழுத்தை கிடக்கா விடு, அவள் ஏற்றுக்கல, நம்மளுக்கு எதுக்கு? ஏன் எங்கள் வீட்டில் இருந்தா நாங்கள் என்ன அவளை சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்கிறோம். சரி, நாங்கள் கூட 3வது மனுஷன் தாங்கப்பா, விட்ருப்பா. அவள் வாழ்க்கை அவளுக்கு பார்த்துக்க தெரியாதா என்ன? படிச்சிருக்கா, டாக்டர் படிச்சிருக்கா, நல்ல வேலை செய்யலாம், மாதம் கை நிறைய சம்பளம், ஒரு ஹாஸ்டலில் போய் இருந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இவன் என்ன பெரிய இவன் அப்படின்னு தூக்கி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கா? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறா? சொல்லல. இங்கே பாரியா, பாட்டி இது வரைக்கும் பேசுனா தான் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் கடைசியாக சொல்கிறேன் ஒன்று மனசில் வச்சுக்கோ. இங்கே பாரு, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லி. இழந்தவ இன்ன வரைக்கும் சரி கட்ட முடியல என்னால். வாழ வேண்ட பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா முடியாது, திருப்பி வானாலும் வராது. கதறி அழுதாலும் யாரும் தண்டு வந்து தரமாட்டாங்க. புரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? பாட்டி அப்படி இப்படின்னு விளையாட்டுக்கு பேசியிருப்பேன், அதெல்லாம் கனதில் எடுத்துக்கலையா தெரியல. அது சும்மா விளையாட்டுக்காண்டி சிரிப்புக்காண்டி பேசினேன். ஆனால் இப்போ கேட்குறேன் பற்றியா, இதை காது கொடுத்து கேட்டுக்கோ. நம்மளை விட்டுட்டு ஒரு பொருள் போயிட்டோ, அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மனுஷங்களாகவே இருக்கட்டுமே, போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. நம்மளை அப்படியே உலுக்கி எடுத்துரும். ஒரு நிமிஷம் நம்மளால் உயிரோடு இருக்கணும்னே தோணாது, அந்த அளவுக்கு வலியை தர ஆரம்பிச்சிடும். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வேண்டாயா? பாட்டி பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். அந்த வலி வேதனை உங்களுக்கு வேண்டாம், சரியா? வேண்டாம். அந்த வலிய வேதனையும் என் பேர பிள்ளைங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நான் ரகு வேற ரேஸ்மா வேறன்னு பார்த்ததே இல்லையா, எல்லாரையுமே ஒன்றா தான் பார்த்துருக்கேன், சரியா? பாட்டி என்ன பாட்டி கண் கலங்குறீங்க? அரை கூறுகட்டவனே, நான் எங்கே கண்ணு கலங்கினேன்? கண்ணில் ஏதோ உளுந்தா மாதிரி இருக்கே, கண்ணு கலங்குறான் கண்ணு. ஆமாம், என் கூட இருந்தவரை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன், எவ்வளவோ எடுத்துரிஞ்சு பேசியிருக்கேன். ஆனால் எப்பவும் அந்த மனுஷன் அடுத்தவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுத்ததே இல்லை தெரியுமா? உன் தாத்தா ஏன்னா அப்படி தான் உள்ளங்கையில் வச்சு தாங்குவார். இன்ன வரைக்கும் அந்த தாத்தைன்னு சொல்லி பேசுறதுக்கு காரணமும் இருக்குது. அப்பப்போ கோவம் வெறுப்பு எனக்கும் வரும் நினச்சி பார்க்கும்போது. ஆனால் இப்போ அந்த மனுஷனை பார்க்கணும், அந்த மனுஷன் கூட இருக்கணும், அதெல்லாம் தோணுது. ஆனால் இருக்காது. ஆனால் ஒரு நாளே நம்ம மேலே போய் சேர்ந்துருவோம் பாரு, அப்போ அந்த மனுஷன் என்ன தங்க தட்டில் இல்லை, அப்படியே கையில் வச்சு தாங்குவார். ஆமாம், இங்கே பாரியா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இருக்கும் போதே சேர்த்து இருக்காமல் பிடிச்சிக்கோங்க. போயிட்டு வரவே வராது. என்ன தான் அழுது பொறுமனாலும் வரவே வராது. போனதே தான். ஆமாம், ஒன்று சொல்கிறேன், அவளை வேண்டான்னு சொல்கிறிய, இன்றைக்கி தான் அவள் இருப்பா, நாளைக்கு காலையில் அவள் இங்கே இருக்கவே மாட்டா, மொத்தமாக போய் சேர்ந்துருவா அப்படின்னு ஒரு நிலமை வந்தா சொல்லு, வாய் திறந்து சொல்லு. அப்போது அவகிட்ட பேச மாட்டியா? சொல்லியா? என்னத்தை இப்படி பிடிவாதம் பிரித்து என்னத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம், என்னத்தை சேர்த்து வைக்க போகிறோம்? பிடிச்சவங்ககிட்ட எதுக்கு பிடிவாதமாக இருக்கணும்? இங்கே பாரு, அதுக்கு பேர் அடிமைத்தனம் இல்லை, அதுக்கு பேர் அன்பு. பிடிச்சவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது பேர் அன்பு. பிடிச்சி நடந்துக்கோ. எனக்கு ஏதோ என் வயசுக்கு தோணதை பேசினேன், சரியோ தப்போ அதை நீ தான் முடிவெடுக்கணும். கண்ணில் பாட்டிக்கு தூசி விழுந்துட்டு, பாட்டி போய் தொடச்சிட்டு வந்துடுறேன். பாட்டி, அட நீ எப்படி வந்த? இப்போ தான் வந்தேன் பாட்டி. நீ சொன்னது உண்மைதான், பிடிச்சவங்கள விட்டுறக்கூடாது. விட்டுறதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நரகமாயிடும், அவங்க இல்லாமல் இருக்கிறது. ஆதி, பார்த்து முடிவெடு. அவள் உன்னை நம்பி வந்தவளை
நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதெல்லாம் அவன் நல்லபடியாக பார்த்துப்பான். பாட்டி என்ன ஒரே தாத்தா மேல லவ் தான் போல. ஆமாம், லவ். அந்த பாலை போனவனே நான் ஏன் லவ் பண்ணுறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பதானே பாட்டி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த, ஒரே அடியா பாலா போனவன் ஒரே வார்த்தையில முடிச்சுட்ட. என் புருஷனை நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். உனக்கு என்னம்ல? உனக்கு என்னன்னு கேட்கேன். அது சரி. ஆனா பாட்டி நீங்க பேசுறது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது பாட்டி. இன்கேஸ் நான் கண்டி ரேஸ்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ கடவுளே, இந்த பேரண்டிய வர எப்படி சொல்றது என்ன பார்த்து? என்ன சொன்னீங்க இப்போ? அட உண்மைதாங்க சொல்றேன். அட பாப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, என் பாட்டியோட வெக்கமே ஒரு தனி அழகா தானே இருக்கு. அட பல கூறு கட்டவனே. ஆனா பாரு ஆளே வெக்கப்படுறாங்களா வைக்க. ஆமா, எனக்கு வயசு என்ன ஆகுது? என்ன பாட்டி ஒரு 50 வயசு இருக்குமா என்ன? 50 வயசு மாதிரியா இருக்கு எங்க பாட்டியை பார்த்தா. ஓ அதை விட கம்மி தானோ? ஐயோ கடவுளே. பாட்டி இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? அவர் தான் அநியாயமா 50 வயசுங்கிறாரு, நீயும் ஐயோ கடவுளேன்னு இப்படி வெக்கப்படுற. ஆனால் எனக்கு என்னமோ சரியா படலை பாட்டி, எனக்கு என்னமோ சரியா படல. இங்கே ரூட்டு வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அடி ஃபாடி. அட அட அட, என் பாட்டி என்னம்மா வைக்க வர்றாங்க. எழுதாகு பேர் சொல்லிட்டேன். அப்புறம் அட பாப்பா, உனக்கு சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல பாட்டி, உண்மையாக தான் சொல்றேன். நீங்க கண்டி அப்பம் பிறக்காம இதோ ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களே தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள வைப்பு செட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இங்க ஒருத்தி இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஒரே மாடுலேஷன். என்ன தானே சொல்றீங்க? ஏச்சா உங்களை சொல்லுவேன். கிரியா என்னதே? சிப்படா. சரி சரி, எல்லாரும் வெளியே வாங்க, அவங்க 2 பேரும் பேசட்டும். அட அட அட, என் பாட்டி பார்க்கும் போதே என்ன அழகா இருக்கு. வெக்கப்படுறாங்களம்மா என் பாட்டி. இப்படியே ஒரு போட்டோ எடுத்துமா எல்லாரையும். ஏய் சும்மா இருல போல. பாட்டி விளையாட்டுக்கு சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஓகேனா எனக்கு இப்போ கூட ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த தம்பியை வர எப்படியெல்லாம் பேசுதுன்னு சொல்லி எனக்கு 70 வயசுக்கு மேலலா. பாட்டி நேத்தோ முந்தா நேத்தோ தான் சொன்னேன் ஏதோ 80-90ன்னு. இப்போ படக்குன்னு 20 வயசை குறைச்சிட்டேன். சரி நான் எப்போ சொன்னேன்? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு 70 வயசு தான். 70 வயசுலாம் ஒரு வயசா என்ன பாட்டி? போதும் போதும் ரொம்ப தான். ஆனா பாட்டி உங்களை மாதிரி ஒரு பாட்டி இருந்திருந்து வச்சுக்கோங்களேன், நான்லாம் எங்கேயோ போயிருக்க வேண்டியது. என்னை கூட்டிட்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பாட்டி இல்லாமல் போயிட்டாங்களே பார்த்துக்கோங்களேன். இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, அப்படியே கடத்தி எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். என்ன பாட்டி ஓகேவா? அட வாழ. இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது எதுவும். பாட்டி அட வாழ. பார்த்து போங்க பாட்டி, வெக்கத்துல அங்கேயே போயிட்டு விழுந்துடாதுங்க. ஆமா, நீ எங்கேயோ வெளியே போயிருக்க, முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. நீ என்ன இவர் கூட போயிருக்க? வெளியே போயிருக்கேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஏன் பாட்டி உங்ககிட்ட சொல்லலையா? யார் ரகு, உங்க அக்காவை நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போகணுமா என்ன? சொல்லுங்க ரகு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இனிமே எங்க அக்கா கிட்ட பேசணும்னா உங்ககிட்ட தான் பர்மிஷன் வாங்கிட்டு நாங்களே பேசணும் போல. எங்க அக்கா கிட்ட நாங்க பேசலாம் தானே? ஏய் என்ன கலாய்க்க ஆரம்பிக்காத, சொல்லிட்டேன் அடிச்சிருவேன். அதெல்லாம் பேசலாம். பொண்டாட்டி ஆக போறன்றதுக்காண்டி பேசக்கூடாதுன்னு எந்த அர்த்தம் இல்லை, பேசிக்கங்க. ஆனா அதுக்காண்டி உங்க வீட்டிலே விட்டுருவேன்லாம் கணக்கு போடாதீங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவோம், பாத்துக்கோங்க. அவன் தான் ஏதோ வளர்த்துட்டு இருக்கானா, நீங்க என்ன? அதான் ஆல்ரெடி சொன்னேனேமா, மாமா மச்சான் 1000 இருக்கும்னு. அதுல நீ தலையிடாத சரியா? டேய் ஜஸ்ட் ஃபன்னு. உன் ஃபன்னெல்லாம் இதோட போதும். 2 பேரும் சமாதானமாக பேசி ஒரு நல்ல முடிவெடுங்க, புரிஞ்சிச்சா? இங்கே பாராதி, 2 பேருக்குள்ள அப்படி இப்படின்னு நிறைய சண்டை வரலாம். அந்த சண்டையில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த சண்டையே நீங்கள் பிரியறதுக்காண்டி ஒரு தூணாவோ ஒரு பாலமாவோ இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா பாட்டி சொன்னதுக்கப்புறமா பிரிஞ்சதுக்கப்புறமாவோ அவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறமாவோ அவங்கள தேடினாலும் வரமாட்டாங்க, எங்கே போய் வேண்டுனாலும் எந்த தெய்வமும் தரவும் மாட்டாங்க. புரிஞ்சு நடந்துக்கோ சரியா? ரகு ரகு, நம்மளுக்குள்ள சண்டையே வராதா? ஷேர் லூஸ் அப்படி கேட்குற? இல்லை, இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம 2 பேரும் அந்த அளவுக்கு சண்டை போட்டதில்ல. பின்னாடி ஏதாச்சும் சண்டை வந்தால் கூட 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டால் கூட நீங்களா வந்து என்கிட்ட பேசுறீங்களா? அப்படியெல்லாம் பேச முடியாது. ஏன் பேச மாட்டீங்க? நான் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் லவ் பண்ணும்போது மட்டும்தானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லையா? சொல்லுங்கள் ரகு, என்கிட்ட சண்டை போட்டால் பேச மாட்டீங்களா? என்கிட்ட கோவமாக தான் இருப்பீங்களா ரகு? நீங்கள் சொல்லுங்கள் ரகு. லூசி, உன்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படியெல்லாம் இல்லை. என் அணுவே கோவமாக இருந்தாலும் நான் வந்து பேசுவேன் சரியா? உண்மையா? ப்ராமிஸா? சத்தியமா. நீ ஏன் கோவமாக இருந்தாலும் நான் வந்து பேசுவேன். உன்னை இழந்துட மாட்டானோ?
ரகு என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் எதில் வந்திருக்கீங்க? பைக்கில். உங்கள் பைக்கை நான் எடுத்துகிட்டு போகட்டுமா? எடுத்துகிட்டு போங்க. கார் வெளியே இருக்குது. ரேஷ்மாவையும் பாட்டியும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருங்க. பைக்கை நான் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கடா போற? ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ண போகிறேன். புரியலை. வந்துடுறேன். இவன் என்ன தனியாக பேசினா, அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான். ஷாலினி, சரி ஓகே, நம்ம கிளம்புறது தான் நல்லது. புரியல. அவன்கிட்ட சொல்லிட்டு வரேன். திரும்ப வேண்டாம், அப்படியே கிளம்புறது தான் நம்மளுக்கு நல்லது, மரியாதை எல்லாமே. அப்படியே வாடி தங்கமே, வா. அவன்கிட்ட சொல்லிட்டு வரேன். அவன் நீ சொன்னாலும் கேட்குற நிலமையில இப்போ இல்லை. நீ வா, எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம். புரியாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது. நான் ஒன்று ஒன்று அவனுக்கு சொல்லித்தரேன். நீ கவலைப்படாதடி என் செல்லக்குட்டி. ஆதி இருக்கான். அவன் இங்கே இல்லை. ஆ டி வாடி லூஸ் பண்ணாடி. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். அடி வாடி.